வணக்கம். தேர்தல் வரப்போகுது. நாம எல்லாம் ஓட்டு போட போறோம். எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறது? எந்த தலைவரை தேர்ந்தெடுக்கிறது? இப்படி நான் யோசிக்கும்போது எனக்கு ஒரு 8 காரணங்கள், வலுவான காரணங்கள் தோணுச்சு. அதை உங்ககிட்ட சொல்லணுன்ற ஆசையில தான் இந்த வீடியோவை நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நாம போடுற ஓட்டு இந்த 5 வருஷத்துக்காக மட்டும் இல்லை. இது ஒரு நல்ல எதிர்காலத்துக்கு ஒரு அடித்தளமா அமையக்கூடிய ஒரு ஆட்சி காலமாக கூட இருக்கலாம். சரி, யாருக்கு வாக்களிக்கலாம்? சரியான தலைவனுடைய லட்சணம் என்ன? சரியான கட்சிக்கான இலக்கணம் என்ன? சரியான ஆட்சி முறைக்கான இலக்கணம் என்ன என்பதெல்லாம் நாம இப்போ இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த 8 காரணங்களை நீங்க நல்லா யோசிச்சு இதுல யாரு சிறந்த தலைவரோ சிறந்த கட்சியோ அவங்களுக்கு நீங்க இந்த தடவை வாக்கு செலுத்துங்க என்பதை நான் ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன். வாங்க இப்ப அந்த 8 காரணங்கள் என்ன என்பதை பார்க்கலாம். இப்ப இருக்கிற இந்த தமிழ்நாடு எல்லா துறையிலும் 100% தன்னிறைவு அடைந்ததா நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி நினைச்சீங்கன்னா மன்னிக்கிறோம், நீங்க ஒரு முட்டாள். நம்ம காட்டிலும் சின்ன சின்ன நாடுகள்லாம் பல மடங்கு வேகமா முன்னேறி எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. நாம பின்தங்கி இருக்கிறோம். இத்தனைக்கும் நம்ம கிட்ட எல்லா இயற்கை வளங்களும் மனித வளமும் கொட்டி கிடக்கு. ஆனாலும் ஏன் பின்தங்கி இருக்கிறோம் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, நேர்மையற்ற ஆட்சி. நேர்மையற்ற ஆட்சின்னு சொல்லும் போது நமக்கு பெரும் பிரச்சனையா இருக்கிறது. நம்ம காரணங்களில் முதல் காரணம் லஞ்சம். லஞ்சம் நம்ம ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்களை எப்படிலாம் பாதிக்குது என்பதை பல படங்கள்ல நீங்க பார்த்துருப்பீங்க. நான் அதை சொல்ல வேண்டியதில்லை. அதாவது ஒரு இபி கனெக்ஷன் வாங்குறதுல இருந்து, லைசன்ஸ் வாங்குறதுல இருந்து, ஒரு லேண்டை ரெஜிஸ்டர் பண்றதுல இருந்து எல்லா அரசு அலுவலகங்களிலும் இன்னும் லஞ்சம் தலைவிரித்து ஆடிக்கொண்டுதான் இருக்கு. அதை நம்ம மறுக்கவே முடியாது. இப்படி லஞ்சம் வாங்குற அரசு துறைகள் இருக்கிற ஒரு அரசு வேணுமா? 2வது காரணம் ஊழல். இந்த ஊழலால எந்த ப்ராஜெக்டுமே அதற்கு அனுமதிக்கப்பட்ட, அதற்கு ஒதுக்கப்பட்ட அந்த நிதியை அவர்கள் பயன்படுத்தாமல் 50% தான் அந்த பணிக்காக அவங்க அந்த நிதியை பயன்படுத்துறாங்க. மீதமுள்ள தோராயமா ஒரு 50% அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் சாப்பிடுறாங்க. அதனால தரமில்லாத ரோடு, தரமில்லாத பேருந்து நிலையங்கள், தரமில்லாத விமான நிலையங்கள், இந்த மாதிரி எதுலையுமே தரம் இல்லை. விமான நிலையத்துல எத்தனை தடவை அந்த கண்ணாடிகள் உடைந்து விழுந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அவங்க போடுற ரோடு எவ்வளவு நாள் தாங்குதுன்னு தெரியும். குண்டும் குழியுமா இருக்கிற அந்த சாலைகளால எவ்வளவு விபத்துகள் நேருது. அதனால எவ்வளவு பேரு விபத்துல சிக்கி உயிரிழக்கிறாங்க, கை கால்கள் உடையுதுன்றதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி தரமில்லாம எல்லாமே செய்யற இந்த அரசு, ஊழல் அரசு தேவையா? 3வது மதம் மற்றும் சாதி. எந்த காரணத்தை கொண்டும் மதத்தையும் சாதியையும் ஆதரிக்கிற, ஊக்குவிக்கிற எந்த கட்சிக்கும் தயவு செய்து ஓட்டு போட்டுறாதீங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்ன திருமூலர் வழிவந்தவர்கள் நாம். பெரும்பான்மையினர் ஓட்டுக்காக இவர்கள் செய்யும் சூழ்ச்சிக்கு பலியாயிடாதீங்க. வருங்காலங்களிலும் சகோதரத்துவத்துடன் ஒற்றுமையான அமைதியான தமிழகமாக திகழ வேண்டும் என்றால் நீங்க சிந்திச்சு பார்த்து மதத்தையும் சாதியையும் ஊக்குவிக்காத கட்சிக்கு ஓட்டு போடுங்க. அடுத்தது மிக முக்கியமான காரணம் இயற்கை வளங்களை பாதுகாத்தல். இயற்கை வளங்களை தன்னுடைய சுய லாபத்துக்காக பல லட்சம் கோடிகளுக்காக அதை நஞ்சாக்குறதும், அதை சேதப்படுத்துறதும், அதை வியாபாரமாக்கி அதையெல்லாம் வெளிநாடுகளுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் விற்கிறதுமா இருக்கிற அரசு வேணுமா? இல்ல மரம், செடி, கொடி, காடு, மலை, மண்ணு, நதி என்று எல்லாத்து மேலேயும் அன்பு செலுத்தி அதை எப்படி பாதுகாக்கிறதுன்னு யோசிக்கிற தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவன் வேணுமா அப்படின்றத நீங்க தான் முடிவெடுக்கணும். இந்த இயற்கை வளங்கள் எல்லாம் அழிஞ்சா, அதாவது காடுகளோ, மலைகள், பறவைகள், விலங்குகள் எல்லாம் அழிஞ்சா நிச்சயமா மனிதனும் அழிந்து விடுவான் என்பது அறிவியல் பூர்வமான உண்மை. இதை எந்த தலைவர் பேசுறாருன்னு பாருங்க. அதுதான் மாற்று அரசியல். இது இந்த காலகட்டத்துக்கு மிக முக்கியமா நாம பார்க்க வேண்டியது. அப்படி இல்லைன்னா நம் சந்ததியினருக்கு நல்ல காற்று, நல்ல நீர், நல்ல நிலம் எதுவுமே கிடைக்காது. இதே மாதிரி செய்துட்டு இருந்தா நிலச்சரிவு ஏற்படும், நிலம் மலடாயிடும், வெப்பமயமாதல் இன்னும் மிக அதிகமாக இருக்கும். இப்பயே கணிசமான வெப்பம் அதிகமாயிடுச்சு.
இன்னும் போக போக இது மிக மோசமாக ஆகும். மொத்தத்தில் நம்ம தமிழ்நாடு இன்னும் சில காலங்களில் மனிதர்கள் வாழ முடியாத அளவிற்கு மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. அதனால இப்பவே விழித்து கொண்டு இந்த இயற்கையை எல்லாம் பாதுகாக்கிற ஒரு அரசு அமைய வேண்டும். யோசிச்சு போடுங்க. அடுத்தது, தமிழ் மேலையும் தமிழர்கள் மேலையும் பற்று கொண்டு ஏதாவது அதுக்கு தமிழர்களுக்கோ பிரச்சனைனா தீவிரமா இறங்கி அதை எதிர்க்கக்கூடிய, அதற்கு ஒரு நல்ல முடிவை கொண்டு வரக்கூடிய ஒரு தலைவன் நமக்கு தேவை. ஏன்னா மற்ற மாநிலங்கள் எல்லாம் அவரவர் மொழி, அவரவர்கள் நாடு, அதுதான் முதல்ல அப்படின்னு நினைக்கும் போது நாமும் அப்படி இருந்தால் தான் முடியும். முதல்ல தமிழ்நாடு, பிறகு இந்தியன் என்ற உணர்வு, இப்படிதான் இருக்க முடியுமே தவிர நாம மட்டும் இந்தியா இந்தியா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா நம்மள ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அடுத்தது, நம்ம நாட்டுல சுத்தமா இல்லாத ஒன்றை பத்தி தான் சொல்ல போறேன். சுயமரியாதையும் மனித உரிமையும் இந்தியாவிலேயே மிக 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 குறைவுதான். அதுலயும் தமிழ்நாடு குறைவு. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, நாம அரசு அலுவலகங்களுக்கு போனா அங்க அவங்க நம்மளை நடத்துற விதம் ஒண்ணு. ரெண்டாவது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பாருங்க. ஒரு சாதாரண மனிதன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அவனுக்கு என்ன மரியாதை கிடைக்குது, அவனை எப்படி அவங்க டீல் பண்றாங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமா இருக்கும். அரசியல்வாதிகளுக்கும் பணம் படைத்தவர்களுக்கும் தான் மரியாதை. அப்படி இல்லாம அனைவரையும் சமமாக நடத்துற ஒரு அரசாங்கம், அரசு அலுவலகங்கள், காவல் நிலையம், நீதிமன்றம், மருத்துவம், இன்னும் எல்லாத்துலயும் அது இருக்கணும். அப்படி இருந்தாதான் சாத்தான்குளத்தில் நடந்த இந்த மோசமான ஒரு சம்பவம் போல எந்த சம்பவமும் நடக்காது. இது ரொம்ப முக்கியம். இதை வலியுறுத்துற தலைவர் யாருன்னு பாருங்க. 7வது காரணம் சட்டம் ஒழுங்கு. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இந்த மாதிரி போதைப் பொருட்கள் விற்பனை, புழக்கம், இந்த மாதிரி எல்லா சட்டவிரோதமான காரியங்களையும் தீவிரமான கடுமையான சட்டங்கள் மூலமா இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இந்த மிதவாதி போக்கெல்லாம் இங்க வேலைக்கு ஆகாது. இதுல அப்படி யாரு இந்த சவுதி அரேபியால எல்லாம் தண்டனை கொடுப்பாங்க பாத்தீங்களா, கடுமையான தண்டனை, அதுவும் எல்லார் முன்னிலையிலும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் கொடுத்து காந்தி கனவு கண்டாரு. எப்போ 12 மணி இரவுல தனியா ஒரு பெண் நடந்து போறாளோ அப்பதான் முழுமையான சுதந்திரம் வந்ததுன்னு. அந்த மாதிரி ஒரு ஆட்சி, அந்த மாதிரி ஒரு நிலைக்கு தமிழகத்தை யார் கொண்டு வராங்க? அதற்கான உத்தரவாதத்தையும் அதற்கான செயலையும் யாரு சொல்றாங்க, செயல் திட்டங்களை யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. இன்னொன்னு, சட்டமும் ஒழுங்கும் எல்லாருக்கும் சமமா இருக்கணும். பணக்காரனுக்கும் அரசியல்வாதிகளுக்கும், அரசியல்வாதிகளுடைய சொந்தக்காரனுக்கும், நண்பர்களுக்கும் ஒரு மாதிரியும், சாமானியனுக்கும் ஒரு மாதிரியும் இருக்கக்கூடாது. யாரு தப்பு பண்ணாலும் தண்டனை, கடுமையான தண்டனை கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு உத்தரவாதத்தை எந்த அரசியல்வாதி கொடுக்குறானோ அவனுக்கு ஓட்டு போடுங்க. 8வது காரணம், கடைசி காரணமா நான் சொல்ல வேண்டிய காரணம், இலவசங்கள். எந்த அரசியல் கட்சி இலவசங்கள் கொடுக்குதோ அந்த அரசியல் கட்சி சரியில்லைன்னு அர்த்தம். ஏன்னா இலவசங்கள் கொடுக்குற அந்த பணத்தை திருப்பி மறைமுகமா நம்ம கிட்ட இருந்து தான் அவங்க புடுங்க போறாங்க. அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதனால நமக்கு நல்ல வேலை வாய்ப்புகள், எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு, வேலைக்கேற்ற ஊதியம் கொடுத்து அடிப்படையான குடிநீர், கல்வி, நல்ல சுகாதாரம், நல்ல மருத்துவம், இதெல்லாம் கொடுத்தா போதாதா? நம்ம வாழ்க்கையை நாமே பார்த்துக்க போறோம். இலவசங்கள் எதற்கு? தோல்வி பயத்தாலும் முன்னாடியே கொள்ளடிச்சு வச்சிருந்த பணத்தை வச்சிருக்கவனும் இல்லை இனிமேல் கொள்ளடிச்சுப்போம் அப்படின்னு நினைக்கிறவன் தான் இலவசத்தை கொடுப்பான். அதனால மக்களே தயவு செய்து யோசிங்க. 2வது, இலவசங்கள் ஓகே, எத்தனை நாள் அது உங்களுக்கு பயன்பட போகுது? மாசத்துக்கு 2000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்குறாங்க. அதை வச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்திடுவீங்களா? உங்க குழந்தைக்கு நல்ல கல்வி அதை வச்சு கொடுத்துட முடியுமா? ஒரு நல்ல ஸ்கூல்ல உங்களால சேர்த்துட முடியுமா? இல்லை திடீர்னு உங்க வீட்டில் யாரோ நோய்வாய்ப்பட்டாங்களோ, இல்லை ஒரு விபத்து ஏற்பட்டா ஒரு நல்ல மருத்துவமனையில சேர்ப்பதற்கு அந்த பணம் உதவிடுமா? யோசிங்க. இந்த 8 காரணங்களை நம்ம சிந்திச்சா நிச்சயமா இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகளுக்கு நம்மளால ஓட்டு போட முடியாது. அப்போ புதுசா வர கட்சிக்கு தான் ஓட்டு போடணும். புதுசா இன்னைக்கு தமிழ்நாட்டுல 2 பெரும் ஆளுமைகள் இருக்காங்க. ஒண்ணு
நடிகராக இருந்து இன்னைக்கு அரசியல்வாதியா மாறி இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டார். இன்னொருத்தர் 15 வருஷமா யார் பக்கமும் சாயாம தன்னுடைய கொள்கைகளை விட்டு கொடுக்காம காம்ப்ரமைஸ் ஆகாம சாலிடா அவருக்கு பல கோடிகள் கொடுத்து தன் பக்கம் இழுக்கிறதுக்கு நிச்சயமா கட்சிகள் முன் வந்திருக்கும். அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா 2% 3% ஓட்டு வச்சிருக்கவங்களுக்கு இன்னைக்கு பல கோடி கொடுத்து கூட்டணிக்குள்ள இழுப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு சதவீத ஓட்டும் அவங்களுடைய வெற்றிக்கான படிகள். அப்படி இருக்கும்போது இவர் ஒரு பெரிய வாக்கு சதவீதத்தை வச்சிருக்கிறாரு. அதனால நிச்சயமா பல கோடிகள் அவருக்கு கொடுக்க தயாராக இருந்திருப்பாங்க, கூப்பிட்டிருப்பாங்க. ஆனாலும் அவர் அதற்கு எதற்கும் ஆசைப்படாமல் எந்த பக்கமும் சாயாமல், சாய்ந்தால் நிச்சயமாக நல்ல ஆட்சி கொடுக்க முடியாது. நம்ம யோசிச்ச அந்த நல்ல ஆட்சி நிச்சயமா அமையாது என்ற காரணத்தினால் அவர் இன்னும் நம்பிக்கையோடு நமக்காக பேசிக்கிட்டு இருக்காரு, உழைச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் ஒரு பக்கம். இந்த 2 பேர்ல ஒருத்தருக்கு தான் நாம போடணும். நட்சத்திர அந்தஸ்து உள்ள, திரையில் மின்னிய, திரை கவர்ச்சிக்காக ஒருத்தருக்கு போட போறீங்களா? இல்ல தமிழ் மீது மிகுந்த பற்றும், தமிழ் ஆர்வமும், இலக்கிய அறிவும் கொண்ட, இப்ப நான் சொன்ன அந்த 8 காரணங்களுக்காகவும் நல்ல திட்டங்களை வைத்து இருக்கிற, நல்லாட்சி கொடுக்கணும்ன்று 15 வருடமா முயற்சி செய்துட்டு இருக்கிற ஒருத்தருக்கு போட போறீங்களா அப்படின்றத நீங்க முடிவு பண்ணி போட்டு போடுங்க. இதை தவிர நான் என்ன சொல்லணும் அப்படின்னு யோசிக்கும் போது, சின்ன சின்ன குறைகள் எல்லார்கிட்டையும் இருக்கு. அந்த மாதிரி சின்ன குறைகள் இல்லாத யாருமே கிடையாது. பட் அதெல்லாம் முக்கியமா? அதையெல்லாம் பேசக்கூடிய நிலையில நாம் இருக்கிறோமா அப்படின்னு பாருங்க. அந்த சின்ன சின்ன காரணங்கள்லாம் அது முக்கியமா இல்லாத பட்சத்தில் அதெல்லாம் ஒதுக்கிடுங்க. நான் சொன்ன இந்த முக்கியமான 8 காரணங்கள்ல யாரு சிறப்பா இருப்பாங்கன்றதை யோசிச்சு ஓட்டு போடுங்க. நன்றி, வணக்கம்.